ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் செமிகண்டக்டர் டயோட். பேரு கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டம்னு தோணும், பட் ட்ரஸ்ட் மீ, கவலையே படாதீங்க. இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க அன்றாடம் யூஸ் பண்ற உங்க ஃபோன் சார்ஜர் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பாருங்க, நம்ம வீட்டுக்கு வர்றது ஏசி கரண்ட், ஆனா உங்க ஃபோன் பேட்டரிக்கு தேவை டிசி கரண்ட். இப்போ அந்த ஏசிய டிசியா மாத்துறது யாரு? அதோட ரகசியம், வெல், அது நம்ம இன்னைக்கு படிக்க போற இந்த குட்டி காம்போனன்ட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் த செமிகண்டக்டர் டயோட். ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் அவர் ஸ்டோரி டுடே. சோ எப்படி இது அந்த வேலையை செய்யுது அத புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க அதோட கோர் ஐடியாவை பாப்போம். ஒரு டயோட எலக்ட்ரிசிட்டியோட ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, ஓகே? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு தண்ணி பைப்ல இருக்கிற செக் வால்வ நினைச்சுக்கோங்க. தண்ணி ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் போகும், சரியா? திரும்ப வர முடியுமா? நோ வே. அதேதான் டயோட் கரண்ட்டுக்கும் பண்ணுது. கரண்ட ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளோ ஆக விடும், ஆப்போசிட் டைரக்ஷனை பிளாக் பண்ணிடும். இந்த ஐடியாவை மனசுல நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் என்னன்னு பாப்போம். ஒரு செமிகண்டக்டர் டயோடுன்றது ஒண்ணுமே இல்ல, அது பேசிக்கா ஒரு பிஎன் ஜங்ஷன். அதோட ரெண்டு பக்கமும், யானி ரெண்டு எண்ட்லயும் மெட்டாலிக் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டூ டெர்மினல் டிவைஸ், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஒன் வே டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி நடக்குது? அதுக்கு காரணம், டயோட நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்னு ரிவர்ஸ் பயஸ். வாங்க இது ரெண்டும்னா என்னன்னு டீட்டெயிலா பாப்போம். ஒரு டயோட கரண்ட்டை அனுப்புமா இல்லையாங்கிறது நம்ம அத பேட்டரியோட எப்படி கனெக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். பி சைட பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கூடவும் என் சைட நெகட்டிவ் டெர்மினல் கூடவும் கனெக்ட் பண்ணா அது ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப கரண்ட் ஈஸியா ஃப்ளோ ஆகும். தி பேரியர் லோவர்ஸ். அதே உல்டாவா பண்ணா பி சைட நெகட்டிவ் கூடவும் என் சைட பாசிட்டிவ் கூடவும் கனெக்ட் பண்ணா அது ரிவர்ஸ் பயாஸ். அப்ப பேரியர் பெருசாகும், கரண்ட் பிளாக் ஆயிடும். சோ பொலாரிட்டி இஸ் எவ்ரிதிங். சோ ஃபார்வர்ட் பயஸ்ல என்னதான் நடக்குது? நம்ம குடுக்கிற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் இருக்குல்ல, அது ஒரு புஷ் மாதிரி வேலை செய்யும். என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸையும் பி சைட்ல இருக்கிற ஹோல்ஸையும் ஜங்ஷனை நோக்கி தள்ளும். அப்போ நடுவுல இருக்கிற அந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ற தடை, அந்த பேரியர், அது சின்னதாகிடும். அண்ட் பூம், கரண்ட் ஆறாம ஃப்ளோ ஆகும். ஆனா இங்க ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. ஒரு சிலிகான் டயோட்ல கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு மினிமம் வோல்டேஜ் தேவைப்படும். அதுதான் அந்த டர்ன் ஆன் வோல்டேஜ். சிலிகானுக்கு அது சுமாரா 0.7 வோல்ட்ஸ். இந்த நம்பரை மறக்கவே கூடாது. எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன ஆகும்னு பாப்போம். இங்க நம்ம குடுக்கிற வோல்டேஜ் ஆப்போசிட் வேலை செய்யும். அது எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் ஜங்ஷன்ல இருந்து வெளியே இழுக்கும். இட் புல்ஸ் தம் அவே. இதனால என்ன ஆகும்? அந்த டிப்ளீஷன் ரீஜன் இன்னும் பெருசாகும், பேரியர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆகுறத கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். நம்ம இப்போ பேசின அந்த ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், இந்த ரெண்டு கதையையும் ஒரே ஒரு கிராஃப்ல பார்க்கலாம். இதுதான் டயோடோட ஃபேமஸ் IV கேரக்டரிஸ்டிக் கர்வ். வலது பக்கம் பாத்தீங்கன்னா அது ஃபார்வர்ட் பயாஸ். அந்த 0.7 வோல்ட்டை தாண்டின உடனே கரண்ட் எப்படி எக்ஸ்பொனென்ஷியலா ஷூட் ஆகுதுன்னு பாருங்க. ஆனா இடது பக்கம் ரிவர்ஸ் பயாஸ்ல கரண்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோல ஃபிளாட்டா இருக்கு. சோ இதுதான் அதோடைய பெர்ஃபெக்ட் ஒன் வே பிஹேவியர். இதோட பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு பாருங்க. ஒரு சிலிகான் டயோடுக்கு வெறும் 0.7 வோல்ட்ஸ் ஃபார்வர்ட் வோல்டேஜ் கொடுத்தாலே போதும். சுமாரா 0.4 ஆம்பியர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வோல்டேஜ் சேஞ்ச் எவ்ளோ பெரிய கரண்ட் சேஞ்ச கொண்டு வருதுன்னு புரியும். இதுதான் இந்த நான் லீனியர் எக்ஸ்பொனென்ஷியல். ஆல்ரைட், இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா எக்ஸாம்ல சின்ன சின்ன விஷயத்துல மார்க்ஸ் போக கூடாதுல்ல? அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற சில தப்புகளை பார்க்கலாம். இந்த சைலண்ட் கில்லர்ஸ கவனமா அவாய்ட் பண்ணாலே நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ முதல் தவறான எண்ணம், ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிற ஒரு டயோட் அது ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு பெர்ஃபெக்ட் வயர் மாதிரி. ஆக்சுவலி அது உண்மை இல்ல. ஃபார்வர்ட் பயாஸ்ல நல்ல கண்டக்ட் பண்ணும், எஸ், பட் அது ஒரு பெர்ஃபெக்ட் வயர் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன வோல்டேஜ் டிராப் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல அந்த 0.7V, அதோட கூட கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். So remember, it is not a perfect conductor. ஓகே, இப்போ ரெண்டாவது தவறான எண்ணம். ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிற ஒரு டயோட் அது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். அதுக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்.
இதுவும் உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, ரிவர்ஸ் பயஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்தான், நோ டவுட். ஆனா இன்ஃபினிட் கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல ஒரு லீக்கேஜ் கரண்ட், அத ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம். அது எப்பவுமே ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கும். சோ இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் ஐதர். ஓகே, இப்போ நம்ம படிச்சது எல்லாத்தையும் வச்சு லெட்ஸ் லுக் அட் தி பிக் பிக்சர். இந்த டயோட் ஏன் இவ்ளோ முக்கியம்? நம்ம இதை ஏன் படிக்கணும்? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, கரண்ட்டுக்கு இந்த டயோட் ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரின்னு. இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி ஏசி பவரை டிசி பவரா மாத்துற ரெக்டிஃபையர்ஸ் என்ற சர்க்யூட்ஸோட அடிப்படை. ரெக்டிஃபையர்ஸ் ஒர்க் பண்ண காரணமே டயோடோட இந்த ஒன் வே ப்ராப்பர்ட்டி தான். தட்ஸ் த கனெக்ஷன். சரி, இன்னைக்கு செக்ஷனோட கீ டேக்அவேஸ், எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். பாயிண்ட் 1, டயோடுங்கிறது ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் அனுப்புற ஒரு ஒன் வே வால்வ். அது பேசிக்கலி ஒரு PN ஜங்ஷன். 2, ஃபார்வர்ட் பயாஸ்ல, அதாவது P சைட்ல பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணா கரண்ட் சூப்பரா ஃப்ளோ ஆகும். 3, ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணா கரண்ட் பிளாக் ஆயிடும். 4, இது ரொம்ப முக்கியம், ஒரு சிலிக்கன் டயோட் ஆன் ஆகணும்னா அந்த 0.7V டர்ன் ஆன் வோல்டேஜ் தேவை. அண்ட் ஃபைனலி 5, இந்த ஒன் வே ப்ராப்பர்ட்டினால தான் ஏசிய டிசிய மாத்திர ரெக்டிஃபயர்ஸ்க்கு டயோட்ஸ் தான் ஆணிவே. எலக்ட்ரிசிட்டியோட இந்த ஒன் வே ஸ்ட்ரீட்டை இப்போ நீங்க நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இதை வச்சே நம்ம இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிவைசஸை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நல்லா படிங்க.